புறக்கோட்டை பெட்ராவில் வந்து ஒரு விசேட சுற்றி வளைப்பு ஒன்று நடந்திருக்குது. எந்த எந்த கடைகளில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அழகு சாதன பொருட்கள் விற்கிற கடைகள், அதே மாதிரி உணவுப் பொருட்கள் விற்கிற கடைகளில் வந்து இந்த விசேட சுற்றி வளைப்பு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசேட சுற்றி வளைப்பின் மூலமாக நிறைய அழகு சாதன பொருட்கள், அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த க்ரீம் ஐட்டம்ஸ், அதே மாதிரி உணவுப் பொருட்கள், இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எங்கே என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய பொதுமக்களால் தான் வந்து இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னத்துக்காக தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பொருட்களில் வந்து உற்பத்தி திகதி, காலாவதி திகதி எல்லாம் இல்லை. இது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சரியான தகவல்களையும் பொதுமக்களுக்கு இல்லை நுகர்வோருக்கு வழங்கப்படலை அப்படின்றதன் விளைவாக வந்து அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் விசேட சுற்றி வளைப்பு நடந்திருக்குது. நிறைய பொருட்களில் உற்பத்தி திகதி, காலாவதி திகதி எல்லாம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் வந்து அவ்வளவு பொருட்களையும் இவங்க கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து சரியான முறையில் இந்த மாதிரி தகவல்கள் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு குறிப்பிடலாம். எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஹொட்லைன் நம்பர் இருக்குது 1977 அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய ஹொட்லைன் நம்பராக இருக்குது. இந்த நம்பருக்கு அடித்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இதற்கு சரியான தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 1977க்கு எடுத்து இந்த தகவல்களை வழங்கணும் அப்படின்றதான் நீங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து எதிர்காலத்தில், அதாவது சரியான ஒரு உண்மையான முறையில் இறக்குமதி செய்யப்படாத, சட்டபூர்வமான முறையில் இறக்குமதி செய்யப்படாத பொருட்கள் அல்லது காலாவதி திகதி, உற்பத்தி திகதி குறிப்பிடப்படாத பொருட்கள் இதை நாங்கள் நுகர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் எங்களுடைய ஹெல்த்துக்கு தான், எங்களுடைய உடல் நலத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு தீங்காக இது வந்து முடியும். அதனால் சரியான முறையில் இந்த மாதிரி குறிப்பிடப்படாத விஷயங்களை நீங்கள் தைரியமாக வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு எடுத்து சொல்லலாம்.